பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை சமாதானத்தோடு வழிநடத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதாக. இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான நிகழ்ச்சியை தவறாமல் தினமும் காலையில் பாருங்கள். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்துக்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு தேவாலயத்தின் வாசலிலே, ஜெபாலயத்தின் வாசலிலே ஒருவன் முடவன், நடக்க முடியாத ஒரு முடவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவனுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்த்து எதிர்பார்க்கிறான். அப்போ பேதுரு சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை இந்த நல்ல வசனத்தை வாசிக்க கேட்டோம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஜெயத்தை தருகிற ஒரு நாமமாக இருக்கிறது. அன்றைக்கு பிச்சைக்கு எடுக்கிற அந்த பிச்சைக்காரன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்தான். ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்னபோது ஆண்டவர் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் விடுதலை கொடுத்தார், ஒரு சுகத்தை கொடுத்தார். அவன் குதித்து எழுந்து நடந்து போனான். அவனுக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொன்ன நாளில் இருந்து அவன் அந்த இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கு என்ன தேவை? பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, குறைவுபட்ட நிலைமையில, வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு ஒருவேளை இன்றைக்கு காலையில் எழுந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன், தருவேன் சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. மற்றவர்களை பார்க்கும் போதும் குறைவோடு, கஷ்டத்தோடு, வியாதியோடு, உபத்திரவத்தோடு, பிரச்சனையோடு இருக்கிறவங்கள பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தை சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானத்தின் மேலே பூமியின் கீழே மனுஷர் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு என்னும் நாமம் இல்லாமல் வேறு எந்த நாமத்திற்கும் கட்டளையிடப்படவில்லை. ஆகையினால அருமையான பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினால நிறைந்து அவங்க கேட்டபோது அந்த வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றினார். இந்த நாள்லையும் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இயேசுவின் நாமத்தினால நீங்க கேட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா, இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொன்னபோது ஆண்டவரே அற்புதம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நடக்க முடியாமல் இருந்தவனுடைய வாழ்க்கையில் அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அற்புதத்தின் தேவன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சரீர பிரகாரமாக அற்புதங்களை செய்வீராக. அவர்கள் கண்கள் காணும்படியாக அதிசயத்தை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.